இன்னைக்கு நீ பழம் சாப்பிட்டாலும் விதை நான் போட்டதுன்னு நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் ஒரு வசனம் பேசியிருப்பார். அந்த மாதிரி தமிழக அரசியல் களத்தில் நம்ம தலைவர்கள் விதை போட்டு ஆரம்பித்து வச்ச பல சம்பவங்களை தான் இந்த தொகுப்பில் நம்ம விரிவாக பார்க்க இருக்கிறோம். மக்களே, வரலாறு முக்கியம். வழங்குவதற்காக நான் பார்த்திபன் சின்னசாமி. 1989 சட்டமன்ற தேர்தல் தமிழகத்துக்கு ரொம்பவே தனித்துவமாக அமைஞ்ச ஒரு தேர்தலாக இருந்துச்சு. 4 முனை போட்டியில் தமிழகத்தில் 1967 காங்கிரஸ் விட்ட இடத்தை மறுபடியும் பிடிச்சாகணும்னு மல்லு கட்டினாரு ராஜீவ்காந்தி. ஆனால் அவரோட அந்த கனவை அடிச்சு சுக்குநூறாக்குச்சு திமுக. அந்த வரலாற்றை இப்போ பார்க்கலாம். 1989 சட்டப்பேரவை தேர்தல் தமிழ்நாடு 4 முனை போட்டியை கண்டது. திமுக தனியாக வலுவான கூட்டணியை அமைச்சிருந்துச்சு. எம்ஜிஆர் மறைவை அடுத்து அதிமுக ஜெயலலிதா அணி, ஜானகி அணி என இரண்டாக பிரிந்திருந்தது. அதிமுகவின் இரட்டை இலை சின்னம் முடங்கியிருக்க ஜெயலலிதா ஜானகி அணிகளை இணைக்க காங்கிரஸ் முயற்சி செஞ்சுச்சு. அது கைகூடாத நிலையில மாநிலத்தில் 1967 இழந்த ஆட்சியையும் செல்வாக்கையும் மீட்டெடுக்கும் பிளானில் வேகம் காட்டினாரு அப்போது பிரதமராக இருந்த ராஜீவ்காந்தி. தென்னிந்தியாவில் தமிழகத்தில் காங்கிரஸ் இருப்பை வலுவாக்கவும் திட்டமிட்டார். அதிமுக உடைந்து கிடக்க தன்னை முன்னிலைப்படுத்த காங்கிரஸ் முயற்சி செய்தது. இதற்கு காங்கிரசுக்கு பிளான் போட்டு கொடுத்தது அன்றைய காங்கிரஸ் தலைவர் ஜி.கே. மூப்பனார் என சொல்லப்பட்டது. காமராஜர் ஆட்சி என்ற பிரச்சார கோஷத்தோடு தனித்து காங்கிரஸ் போட்டியிட்டது. திமுக, அதிமுக ஜெயலலிதா அணி, அதிமுக ஜானகி அணி, காங்கிரஸ் என 4 முனை போட்டிக்கு மத்தியில அப்போதைய பிரதமர் ராஜீவ்காந்தி புயல் தமிழகத்தை முற்றுகையிட்டுச்சு. பல்வேறு இடங்களில் ராஜீவ்காந்தி ஹெலிகாப்டரில் இருந்து இறங்கவும் ராஜீவ் கோஷம் விண்ணை பிளந்துச்சு. ராஜீவ்காந்தியோட பேச்சுகள் புரிந்ததோ புரியலையோ, ஆனா அவரது கூட்டத்திற்கு மக்கள் அலை கடலென திரண்டாங்க. தேர்தல் அறிவிக்கப்பட்டதும் ராஜீவ்காந்தி 10 நாட்கள் முற்றுகை பிரச்சாரம் செஞ்சாரு. ரோட் ஷோ, பிரச்சார பொதுக்கூட்டங்கள்னு 5000 கிலோமீட்டர் தொலைவுக்கு சுற்றுவென ராஜீவ்காந்தி தமிழகத்தை சுற்றினாரு. கிராமங்கள், நகரங்கள் என சாலை சாலையாக ஒரு நாளைக்கு 14 மணி நேரங்கள் வரையில பிரச்சாரம் செஞ்சாரு. கார்கள் மற்றும் பாதுகாப்பு வாகனங்கள், பெரும் பரிவாரங்களுடன் நாள் ஒன்றுக்கு அதிகபட்சமாக 18 கூட்டங்கள் வரையிலும் ராஜீவ்காந்தி பேசினார். ஹெலிகாப்டர்களில் ராஜீவ்காந்தி அங்கும் இங்குமாக தொடர்ந்து பயணித்தது மக்கள் மத்தியில பெரும் கவனம் பெற்றிருந்துச்சு. அப்போது மத்திய அமைச்சர்களாக இருந்த பூட்டா சிங், ஷீலா தீக்ஷித், மார்க்ரெட் ஆல்வா உள்ளிட்ட ராஜீவ்காந்தி அமைச்சரவை சகாக்கள், காங்கிரஸ் ஆளும் மாநிலங்களிலிருந்து முதலமைச்சர்கள், எம்பிக்கள் என தமிழக சட்டப்பேரவை தேர்தல் களத்தில் மொத்த பிரச்சார பலத்தையும் காங்கிரஸ் இறக்குச்சு. மறுபுறம் இதையெல்லாம் சமாளிக்க வேண்டிய நெருக்கடிக்கு தள்ளப்பட்டிருந்தாரு கருணாநிதி. தேசிய அளவில் பலமான கட்சியாக இருந்த காங்கிரஸ் ராஜீவ்காந்தியை எதிர்க்க வேண்டியிருந்துச்சு. 60% இளம் வேட்பாளர்களை களமிறக்கிய கருணாநிதி அடித்தட்டு மக்களோட ஆதரவை திரட்டினார். ராஜீவ்காந்தி சென்ற இடமெல்லாம் பதிலடி பிரச்சாரங்களையும் கருணாநிதி செய்தார். அவருக்கு துணையாக இப்போதைய முதலமைச்சர் மு.க. ஸ்டாலினும் 6000 கிலோமீட்டருக்கு சுற்றுப்பயணம் செய்து திமுகவுக்கு ஆதரவு திரட்டினார். தமிழ்நாடு சென்னையிலிருந்து ஆட்சி செய்யப்பட வேண்டுமா, டெல்லியிலிருந்து ஆட்சி செய்யப்பட வேண்டுமா என கேள்வி எழுப்பிய கருணாநிதி திராவிட அரசியலை வலுவாக முன்னெடுத்தார். காங்கிரஸ் முதலமைச்சர் வந்தால் அரிசிக்கும் தண்ணிக்கும் டெல்லிக்கு ஓடுவாரா என திமுக தரப்புல பிரச்சாரம் தீவிரமாக்கப்பட்டுச்சு. களம் கருணாநிதி வர்சஸ் ராஜீவ்காந்தி என்ற தோற்றத்தில் நகர இறுதியில திமுக கூட்டணி 170 இடங்களை வென்று ஆட்சி பிடிச்சிச்சு. அதிமுக ஜெயலலிதா அணி தலைமையிலான கூட்டணி 32 இடங்களை வசமாக்குச்சு. காங்கிரஸ் 26 இடங்களை பிடிக்க அதிமுக ஜானகி அணி 2 இடங்களை மட்டும் வெற்றி பெற்றிருந்துச்சு. தமிழகத்துல ஆட்சி அமைக்க வேண்டும் என முற்றுகையிட்ட ராஜீவ்காந்தி புயல் பிசுபிசுத்து போச்சு. 1989 சட்டப்பேரவை தேர்தல்ல தோல்வியே மிஞ்சியது. ஆனால் காங்கிரஸ் வாங்கிய வாக்கு சதவீதம் வியக்க வைத்தது. காங்கிரஸ் 19.83% வாக்குகளை வசமாக்கி இருந்துச்சு. காங்கிரஸ் நம்பிக்கையை திமுக சுக்குநூறாக்கிய இந்த தேர்தலை தொடர்ந்து தமிழகத்துல காங்கிரஸ் திராவிட கட்சிகள் கூட்டணியிலேயே சட்டப்பேரவை தேர்தலை சந்திச்சிட்டு வருது. 1989 சட்டமன்ற தேர்தல் தமிழக முதலமைச்சர்கள் 3 பேருக்கு முதல் படியா அமைஞ்சது. அந்த தேர்தலில் ஜெயிச்ச 3 பேரு தமிழகத்தோட முதலமைச்சரா உச்சம் தொட்டாங்க. அந்த ஒற்றுமையை இந்த தொகுப்புல பாருங்க.
எம்ஜிஆர் மறைவை அடுத்து 1989 நடைபெற்ற தேர்தல்ல திமுக வெற்றி பெற்று ஆட்சி அமைத்தது. அந்த சட்டப்பேரவை தேர்தல்ல ஜெயிச்சு முதல் முறையா சட்டப்பேரவைக்கு போன 3 தலைவர்கள் பின்னாளில் தமிழகத்தோட முதலமைச்சராகவே ஆகியிருக்காங்க. இதுல முதல் நபர் முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா. 1982 அதிமுகவுல சேர்ந்த ஜெயலலிதா மாநிலங்களவை எம்பி ஆனாங்க. அப்புறமா எம்ஜிஆர் மறைஞ்சதும் போடிநாயக்கனூர் தொகுதியில முதல் முறையாக சேவல் சின்னத்துல மக்களை சந்திச்சாங்க. தொகுதியில 57,603 வாக்குகளை வாங்கின ஜெயலலிதா 28,731 வாக்குகள் வித்தியாசத்துல முதல் வெற்றியை வசமாக்குனாங்க. ஜெயலலிதாவை எதிர்த்து போட்டியிட்ட திமுக வேட்பாளர் முத்து மனோகரன் 28,872 வாக்குகளை பெற்றாரு. முதன்முறையாக சட்டப்பேரவைக்கு போன ஜெயலலிதா எதிர்க்கட்சி தலைவர் ஆனாங்க. அப்புறமா 1991 தேர்தல்ல அதிமுக காங்கிரஸ் கூட்டணி அமோக வெற்றியை வசமாக்கினதும் ஜெயலலிதா முதல் முறையாக தமிழகத்தோட முதலமைச்சரானாங்க. இப்போது எதிர்க்கட்சி தலைவராயிருக்கும் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி முதல் முறையா வெற்றி பெற்று சட்டப்பேரவைக்கு சென்ற தேர்தலும் 1989 தேர்தல் தான். 1989 தேர்தல்ல அதிமுக ஜே அணி ஜெயிச்ச 27 தொகுதிகள்ல எடப்பாடி தொகுதியும் ஒன்று. அங்க முதல் முறையா போட்டியிட்ட எடப்பாடி பழனிசாமி ஜெயிச்சாரு. எம்ஜிஆரால் ஈர்க்கப்பட்டு அதிமுகவில் அடிப்படை தொண்டனாக அரசியலை தொடங்கியவர். எம்ஜிஆர் மறைவுக்கு பிறகு அதிமுக ஜெயலலிதா அணிக்கு விசுவாசத்தை காட்டினார். 1989 தேர்தலில் எடப்பாடி தொகுதியில போட்டியிட வாய்ப்பு கிடைக்க 30,765 வாக்குகளை பெற்று வெற்றியை வசமாக்கினார். அவருக்கு எதிராக போட்டியிட்ட திமுக வேட்பாளர் எல் பழனிசாமி 29,401 வாக்குகளை பெற்று தோற்றாரு. 1,364 வாக்கு வித்தியாசத்துல வெற்றியை வசமாக்கின எடப்பாடி பழனிசாமி முதல் முறையா சட்டசபைக்குள் எம்எல்ஏவாக நுழைந்தாரு. அதுக்கப்புறமா மக்களவையில் எம்பி, அமைச்சர் பதவி என அவரது அரசியல் வாழ்க்கை ஏறுமுகமாக செல்ல ஜெயலலிதா மறைவை அடுத்து 2017 தமிழகத்தோட முதலமைச்சரானார். இப்போதைய முதலமைச்சர் மு.க. ஸ்டாலினுக்கும் முதல் வெற்றி படியாக அமைஞ்சதும் 1989 தேர்தல்தான். மாணவ பருவத்திலேயே திமுகவுக்காக துண்டு பிரசுரங்களை விநியோகித்தவர், திமுக இளைஞரணி அமைப்பாளராகி இளைஞரணியை வலுவாக்கியவர், கட்சியோட 2ஆம் தலைமுறை தலைவராகவே பார்க்கப்பட்டாரு. அப்போது திமுகவிற்காக பிரச்சாரம் செஞ்சவரு 1984 தேர்தல்ல முதல் முறையா 1000 விளக்கு தொகுதியில போட்டியிட்டாரு. தேர்தல்ல எம்ஜிஆர் உடல்நலம் பாதிக்கப்பட்டிருக்க அவருக்கு அனுதாப அல வீச 1000 விளக்கில் ஸ்டாலின் தோற்று போனாரு. அப்புறமா 1989 தேர்தலையும் 1000 விளக்கு தொகுதியிலேயே போட்டியிட்டாரு. தொகுதியில 50,818 வாக்குகளை வாங்கி மு.க. ஸ்டாலின் ஜெயிச்சாரு. அவருக்கு எதிராக அதிமுக ஜே அணி சார்பில் வேட்பாளரா களமிறங்கிய எஸ்.எஸ்.ஆர். தம்பிதுரை 30,184 வாக்குகளை பெற்று தோற்றாரு. 20,634 வாக்குகள் வித்தியாசத்துல வெற்றியை வசமாக்கி முதல் முறையாக சட்டப்பேரவைக்குள் எம்எல்ஏவாக அடியெடுத்து வச்சாரு ஸ்டாலின். அதற்கு பிறகு அமைச்சர், துணை முதலமைச்சர்னு திமுகவில் வளர்ந்தவர் 2021 தேர்தல்ல அவரது தலைமையில் திமுக கூட்டணி வெற்றியை வசமாக்க முதலமைச்சரும் ஆனாரு. இப்படி ஜெயலலிதா, எடப்பாடி பழனிசாமி, மு.க. ஸ்டாலின் என தமிழகத்தோட 3 முதலமைச்சர்கள் சட்டப்பேரவைக்குள் எம்எல்ஏவாக அடியெடுத்து வைக்க முதல் வெற்றியை கொடுத்த தேர்தலாக 1989 தேர்தல் இருந்துச்சு. ராஜீவ்காந்தி படுகொலையால் ஏற்பட்ட அரசியல் கொந்தளிப்புக்கு மத்தியில தான் நடந்துச்சு 1991 சட்டப்பேரவை தேர்தல். அனுதாப அலை சுனாமி அலையா அடிக்க அமோக வெற்றியை தன்வசமாக்குனாங்க அதிமுக காங்கிரஸ் கூட்டணி. ஜெயலலிதா முதல் முறையாக முதலமைச்சராக அரியணை ஏற்றிய அந்த தேர்தல் நிச்சயம் ஒரு தனி வரலாறு தான். 1991 தமிழ்நாடு 2 ஆண்டுல
மீண்டும் சட்டப்பேரவை தேர்தலை சந்திச்சது. 1989 தேர்தலில் ஜெயிச்சு முதலமைச்சரான கருணாநிதி அரசாங்கம் 1991 ஜனவரியில மத்திய அரசால டிஸ்மிஸ் செய்யப்பட்டுச்சு. தமிழ்நாட்டில் விடுதலை புலிகள் செயல்பாட்டை கட்டுப்படுத்த தவறியதாக அப்போது பிரதமராக இருந்த சந்திரசேகர் கருணாநிதி அரசாங்கத்தை கலைச்சார். தொடர்ச்சியா சந்திரசேகர் அரசாங்கம் பெரும்பான்மை இல்லாம கவிழ்ந்து போக நாடாளுமன்றத்துக்கும் தமிழ்நாடு சட்டப்பேரவைக்கும் 1991 ஜூன்ல தேர்தல் நடக்கும் அப்படின்னு அறிவிக்கப்பட்டுச்சு. வணக்கம். வானொலி செய்திகள். ஜூன் 24ஆம் தேதியன்று நாடாளுமன்றம் மற்றும் தமிழ்நாடு சட்டப்பேரவை தேர்தல்கள் நடைபெறும் என இந்திய தேர்தல் ஆணையம் அறிவித்துள்ளது. தேர்தல்ல கருணாநிதி, மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி, ஜனதாதளம், இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி, டி ராஜேந்தரோட தாயக மறுமலர்ச்சி கழகம், திருநாவுக்கரசரோட அண்ணா புரட்சி தலைவர் தமிழக முன்னேற்ற கழகம் என வலுவான கூட்டணியை அமைச்சார். மறுபுறம் எம்ஜிஆர் மனைவி ஜானகி அரசியலை விட்டு விலக ஜெயலலிதா தலைமையில் அதிமுக ஒன்றாக இருந்துச்சு. அதிமுக காங்கிரஸோட கூட்டணி அமைச்சது. அதுவரையில வன்னியர்களுக்கு தனி இடஒதுக்கீடு கோரி மிகப்பெரிய போராட்டங்களை நடத்தி வந்த ராமதாஸ் பாட்டாளி மக்கள் கட்சியை தொடங்கி தேர்தலை சந்திச்சார். தமிழகத்துல தேர்தல் பிரச்சாரம் தீவிரமாக இருந்துச்சு. 1989 ஆட்சி அமைத்த கருணாநிதி நிர்வாகத்துல கவனம் செலுத்த அரசாங்க நடவடிக்கை மக்கள் வரவேற்பை பெற்றிருந்துச்சு. ஆனாலும் அவரது அரசாங்கம் கலைக்கப்பட்டது. இது மக்கள் மத்தியில அனுதாபத்தை ஏற்படுத்தி இருந்துச்சு. தனது ஆட்சியில் கொண்டு வரப்பட்ட திட்டங்கள், சாதனைகளை பட்டியலிட்ட கருணாநிதி அநியாயமாக தனது அரசாங்கம் டிஸ்மிஸ் செய்யப்பட்டதாக பிரச்சாரம் செஞ்சாரு. மறுபுறம் கள்ளச்சாராயத்தை ஒழிக்க திமுக அரசாங்கம் கொண்டு வந்த மலிவு விலை பாக்கெட் சாராயம் பிரச்சனையை கையில எடுத்த ஜெயலலிதா தமிழ்நாட்டில் தீவிரவாத செயல்பாடுகள் அதிகரிச்சிட்டதா பிரச்சாரம் செஞ்சாங்க. கருணாநிதி, ஜெயலலிதா, ராஜீவ்காந்தி தீவிரமாக தமிழ்நாட்டுல பிரச்சாரம் செஞ்ச வேலையில தான் ஒட்டுமொத்த நாட்டையும் உறைய வைக்கிற துயரம் தமிழ்நாட்டுல நடந்துச்சு. மே 21 இரவு போரூர், பூந்தமல்லியில பிரச்சாரம் செஞ்சுட்டு ராஜீவ்காந்தி ஸ்ரீபெரும்புதூர் பிரச்சாரத்திற்கு போனாரு. இரவு 10:20 மணியளவுல ராஜீவ்காந்தி மனித வெடிகுண்டு தாக்குதல்ல உயிரிழந்தாரு. இந்த சம்பவம் நாடு முழுவதும் அதிர்வலையை ஏற்படுத்துச்சு. தற்கொலை வெடிகுண்டு தாக்குதல்ல ராஜீவ்காந்தி படுகொலை அதிமுக காங்கிரஸ் கூட்டணிக்கு அனுதாப அலையா மாறுச்சு. அதுவரையில தேர்தல் களத்துல இருந்த கருணாநிதி அரசு கலைக்கப்பட்ட அனுதாப அலைய ராஜீவ்காந்தி படுகொலையால ஏற்பட்ட அனுதாப அலை அடிச்சிட்டு போயிருச்சு. திமுக கூட்டணி கட்சிகள் வாக்கு சேகரிக்க கூட போக முடியாத அளவுக்கு நிலைமை மாற நிச்சயம் தேர்தல் முடிவு திமுகவை நிலைகுலைய செய்யும்னு கணிக்கப்பட்டுச்சு. வேட்பாளர் இறப்பால் எழும்பூர், முசிறி தொகுதிகள் தவிர்த்து 232 தொகுதிகள்ல தேர்தல் நடந்துச்சு. நினைச்சதுபடியே அதிமுக காங்கிரஸ் கூட்டணி அமோக வெற்றியை வசமாக்குச்சு. அதிமுக காங்கிரஸ் கூட்டணி 224 இடங்கள்ல அமோக வெற்றியை பெற்றிருந்துச்சு. திமுக கூட்டணி 6 இடங்கள்ல மட்டும் ஜெயிச்சிருந்துச்சு. புதுசா தேர்தலை சந்திச்ச பாமக பண்ருட்டி தொகுதியில ஜெயிச்சிருந்துச்சு. ஸ்ரீவில்லிபுத்தூர் தொகுதியில சுயேட்சை தாமரைக்கனி ஜெயிச்சிருந்தாரு. அதிமுக கூட்டணியில அதிமுக 163 இடங்கள்ல வெற்றியை வசமாக்கி இருந்துச்சு. காங்கிரஸ் 61 இடங்கள்ல ஜெயிச்சிருந்துச்சு. திமுக கூட்டணியில திமுக ஒரே ஒரு இடத்துல ஜெயிச்சிருந்துச்சு. துறைமுகம் தொகுதியில கருணாநிதி மட்டும் ஜெயிச்சிருந்தாரு. திருநாவுக்கரசர் அணி 2 இடங்கள்ல ஜெயிச்சிருந்துச்சு. ஜனதாதளம், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட், இந்திய கம்யூனிஸ்ட் தலா ஒரு தொகுதியில ஜெயிச்சிருந்துச்சு. ராஜீவ்காந்தி படுகொலை அனுதாபாலை அப்படியே திமுகவை நிலைகுலைய செஞ்சிருச்சு. அதிமுக காங்கிரஸ் கூட்டணிக்கு மகத்தான வெற்றி கிடைச்சதை தொடர்ந்து 1991 ஜூன் 24 தமிழகத்தோட முதலமைச்சரா முதல் முறையா பதவியேற்றாங்க ஜெயலலிதா. காங்கேயம், பர்கூர் என 2 தொகுதியில ஜெயிச்ச ஜெயலலிதா காங்கேயம் தொகுதியை விட்டுட்டு பர்கூர் எம்எல்ஏவா தொடர்ந்தாரு. 1996 சட்டப்பேரவை தேர்தல் தமிழகத்துல பல திருப்பங்களை சந்திச்ச ஒரு தேர்தல். நடிகர் ரஜினிகாந்த் அரசியல் களத்துல ஒரு நிர்ணயிக்கும் சக்தியா அடையாளம் காணப்பட்ட தேர்தல். அதிமுக மட்டுமில்ல, பர்கூர் தொகுதியில ஜெயலலிதாவே தோக்கடிச்ச ஒரு தேர்தல். திமுக அமோக வெற்றி பெற்று கருணாநிதி மீண்டும் முதலமைச்சராக அரியணை ஏறிய தேர்தல்.
அதோட வரலாற்றை இப்போ பார்த்துடலாம். 1991 தேர்தலில் வென்று ஆட்சி அமைத்த ஜெயலலிதா அரசாங்கம் 5 ஆண்டுகளை பூர்த்தி செஞ்சுச்சு. அப்போது பெண் சிசு கொலையை தடுக்க அவரது அரசாங்கம் கொண்டு வந்த தொட்டில் குழந்தை திட்டம் பெரும் வரவேற்பை பெற்றிருந்துச்சு. ஆனா ஜெயலலிதா அரசாங்கம் பெரும் எதிர்ப்பையும் சம்பாதிச்சிருந்துச்சு. 1995 அவர் தன்னோட வளர்ப்பு மகன் சுதாகரனுக்கு ஆடம்பரமாக திருமணம் செஞ்சு வச்சது கடும் விமர்சனத்துக்கு உள்ளாச்சு. ஜெயலலிதா மீதும் அவரோட தோழி சசிகலா மீதும் பல்வேறு ஊழல் புகார்கள் தெரிவிக்கப்பட்டுச்சு. 1996 சட்டப்பேரவை தேர்தல் நெருங்கியது. காங்கிரஸ் டெல்லி தலைமை மீண்டும் அதிமுகவோட கூட்டணின்னு முடிவு செஞ்சுச்சு. ஜெயலலிதாவோட கூட்டு சேர பிரதமரா இருந்த நரசிம்மராவ் முடிவு செஞ்சாரு. ஆனா தமிழ்நாட்டுல ஜி.கே. மூப்பனார் அதை விரும்பல. 1996 மார்ச்ல காங்கிரஸ்ல இருந்து விலகிய மூப்பனார் தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியை தொடங்கினாரு. காங்கிரஸ் மட்டுமல்ல, திமுகவும் ஒரு பிளவை அந்த தேர்தல்ல கண்டிருந்துச்சு. 1994 திமுகவில இருந்து நீக்கப்பட்ட வைகோ மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்தை தொடங்கி தேர்தல் வேலையில தீவிரம் காட்டிட்டு இருந்தாரு. தேர்தல் களம் பரபரப்பா இருந்துச்சு. ஜெயலலிதா காங்கிரஸ் கட்சியோட கூட்டணி வச்சாங்க. கருணாநிதி மூப்பனாருடைய தமிழ் மாநில காங்கிரஸ், இந்திய கம்யூனிஸ்ட், ஃபார்வர்ட் பிளாக் கட்சிகளோடு கூட்டணி அமைச்சாரு. மறுபுறம் வைகோ, ராமதாஸ் தங்களோட பலத்தை காட்ட தனித்தனியாக கூட்டணி அமைச்சு களத்துல இருந்தாங்க. அப்போது அரசியலை புரட்டி போடுற வகையில சூப்பர் ஸ்டார் ரஜினியோட பேச்சு இருந்துச்சு. ஜெயலலிதா ஆட்சி மீண்டும் வந்தால் ஆண்டவனால் கூட தமிழகத்தை காப்பாற்ற முடியாதுன்னு ரஜினியோட குரல் ஜெயலலிதாவுக்கு எதிராக ஒலிச்சுச்சு. ஒழிச்சது மட்டுமல்லாது ஓப்பனாக திமுக தமிழ் மாநில காங்கிரஸ் கூட்டணிக்கு ஆதரவையும் தெரிவிச்சாரு ரஜினிகாந்த். அவரது அந்த குரல் ரஜினி அரசியலை நிர்ணயிக்கும் சக்தி என்பதையும் வெளிக்காட்டியது. கருணாநிதி, மூப்பனார், ஜெயலலிதா, வைகோ, ராமதாஸ் பிரச்சாரங்களோடு தேர்தல் களம் பரபரத்துச்சு. இறுதியில திமுக தமிழ் மாநில காங்கிரஸ் கூட்டணி 221 இடங்கள்ல அமோக வெற்றிய வசமாக்குச்சு. அதிமுக வெறும் 4 இடங்கள்ல மட்டும் ஜெயிச்சிருந்துச்சு. பாமக 4 இடங்கள்ல ஜெயிச்சிருந்துச்சு. மதிமுக கூட்டணி 2 இடங்கள்ல ஜெயிச்சிருந்துச்சு. பாஜக, ஜனதா கட்சி, சுயேட்சை தலா 1 இடத்துல ஜெயிச்சிருந்துச்சு. திமுக கூட்டணியில உதயசூரியனில் போட்டியிட்ட தேசிய லீக் உட்பட திமுக 173 இடங்களை ஜெயிச்சிச்சு. தமிழ் மாநில காங்கிரஸ் 39 இடங்கள்லையும், இந்திய கம்யூனிஸ்ட் 8 இடங்கள்லையும், ஃபார்வர்ட் பிளாக் 1 இடத்துலையும் வெற்றிய வசமாக்கி இருந்துச்சு. தேர்தல்ல அதிமுக படுதோல்வியை சந்திச்சதோடு பருக்கூர் தொகுதியில ஜெயலலிதாவே 8366 வாக்குகள் வித்தியாசத்துல திமுக வேட்பாளர் சுகவனத்திடம் தோற்றது பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்துச்சு. பெரிதும் எதிர்பார்க்கப்பட்ட வைகோவோட மதிமுக ஒரு தொகுதியில கூட ஜெயிக்கல. ஆனா 5.78% வாக்குகளை வசமாக்கி இருந்துச்சு. மதிமுக கூட்டணியில மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட், ஜனதா தளம் 1 இடத்துல ஜெயிச்சுச்சு. முதல் முறையா சட்டப்பேரவை தேர்தல்ல விளாத்திக்குளம் தொகுதியில போட்டியிட்ட மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ தோற்றாரு. தொகுதியில 30,190 வாக்குகளை வாங்கின திமுக ரவிசங்கர் வெற்றிய வசமாக்க 29,556 வாக்குகளை வாங்கின வைகோ 634 வாக்குகள் வித்தியாசத்துல தோற்றாரு. 1971 தேர்தலுக்கு பிறகு 1996ல திமுக அதிக இடங்கள்ல ஜெயிச்சிருந்துச்சு. சேப்பாக்கம் தொகுதியில ஜெயிச்ச கருணாநிதி 1996 மே மாதம் தமிழ்நாட்டோட முதலமைச்சரா 4வது முறையா பதவியேற்றாரு. 2001 சட்டப்பேரவை தேர்தலில் திமுகவை வீழ்த்தி வெற்றியை வசமாக்குனாங்க ஜெயலலிதா. கூட்டணி உத்தியால திமுகவை திணறடிச்சு ஜெயலலிதா மீண்டும் அரியணை ஏறியது எப்படி? நீங்களே பாருங்க. 1996 முதலமைச்சரான கருணாநிதி முதல் முறையாக 5 ஆண்டு ஆட்சியை நிறைவு செஞ்சிருந்தார். உழவர் சந்தை, கிராமப்புறங்களில் உள்கட்டமைப்பு, சென்னையில் டைட்டில் பார்க் என கருணாநிதி அரசாங்கம் ஸ்பீடாகவே இருந்துச்சு. பாமக, பாஜக, தமிழ் மாநில காங்கிரஸ்னு திமுக கூட்டணியும் பலமாக இருந்துச்சு. இதனால மக்கள் திமுகவுக்கு மீண்டும் வாக்களிப்பாங்க என்ற நம்பிக்கையும் அவருக்கு அதிகமா இருந்துச்சு.
மறுபுறம் வழக்குகளால் துவண்டு போய் கிடந்தது அதிமுக. ஜெயலலிதா வழக்கமா கூட்டங்கள்ல பேசும்போது நெருப்பாற்றில் நீந்தி வந்தேன் என்று சொல்லுவாங்க. உண்மையிலேயே 1996 முதல் 2001 காலகட்டம் அவர் நெருப்பாற்றை கடந்தது போலதான் இருந்துச்சு. 1996ல் திமுக அரசாங்கம் அமைஞ்சதுமே ஜெயலலிதா அவரது அமைச்சர்களுக்கு எதிரான ஊழல் புகார்கள் மீதான விசாரணை தீவிரப்படுத்தப்பட்டுச்சு. அதிமுக ஆட்சியில பஞ்சாயத்துகளுக்கு கலர் டிவி வாங்கியதுல ஊழல்னு 1996 டிசம்பர்ல ஜெயலலிதா அவரது தோழி சசிகலா கைது செய்யப்பட்டாங்க. ஜெயலலிதா 28 நாட்கள் சிறையில் அடைக்கப்பட்டாங்க. போடப்பட்ட வழக்குகள் எல்லாம் ஜெயலலிதாவை மன உளைச்சலுக்கு உள்ளாக்குச்சு. வழக்குகளால 2001 தேர்தலிலேயே போட்டியிட முடியாத சூழல் ஜெயலலிதாவுக்கு உருவாகுச்சு. 2000ஆம் ஆண்டு பிப்ரவரியில கொடைக்கானல் பிளசன்ட் ஸ்டே ஹோட்டல் வழக்குல ஜெயலலிதாவுக்கு ஓராண்டு சிறை தண்டனை விதிக்கப்பட்டுச்சு. அதே ஆண்டு அக்டோபர்ல டான்சி நிலபேர வழக்குல ஜெயலலிதாவுக்கு விசாரணை நீதிமன்றம் 3 ஆண்டு சிறை தண்டனையை விதிச்சிச்சு. குற்ற வழக்குல 2 ஆண்டு சிறை தண்டனை பெற்றால் தேர்தல்ல போட்டியிட முடியாது. ஆனா போராடி வெற்றியை பெறுவதில் கவனமாக காய் நகர்த்தினாங்க. 1996ல் கருணாநிதியோட கூட்டணி உத்திய ஜெயலலிதா தனக்கு சாதகமாக பயன்படுத்தினாங்க. அதுக்கு கைமேல் பலனாக தேர்தல் நெருங்கிய வேளையில திமுக கூட்டணியில இருந்த பாமக ராமதாஸ் அதிமுக கூட்டணிக்கு போயிட்டாரு. அவரது பாதையில தமிழ் மாநில காங்கிரஸ் தலைவர் மூப்பனாரும் ஜெயலலிதாவோடு கரம் கோர்த்தாரு. காங்கிரஸ், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி, இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி என பெரும் கூட்டணியை ஜெயலலிதா உருவாக்குனாங்க. களம் அப்படியே மாற தொடங்குச்சு. மறுபுறம் திமுக பெரிய கட்சிகள் எல்லாம் கூட்டணியை விட்டு போக மதிமுகவை கூட்டணியில வைக்க மல்லு கட்டியது. இறுதியாக விரும்பிய தொகுதியை தரலன்னு வைகோ கூட்டணியை முறிச்சிட்டு தனியா போட்டின்னு போயிட்டாரு. இறுதியாக விசிக, எம்ஜிஆர் கழகம், காங்கிரஸ் ஜனநாயக பேரவை என்று சிறு கட்சிகள் எல்லாம் கூட்டணியில திரட்டினாரு கருணாநிதி. பிரச்சாரத்தில் மக்களோட அனுதாபத்தை பெறும் உக்தியையும் கையாண்டாங்க ஜெயலலிதா. 2 ஆண்டுக்கு மேல் சிறை தண்டனை பெற்றால் தேர்தலில் போட்டியிட முடியாது என்று சட்டம் சொல்லுற வேளையில ஆண்டிப்பட்டி, கிருஷ்ணகிரி, புவனகிரி, புதுக்கோட்டை என 4 தொகுதிகளில் போட்டியிட வேட்புமனு தாக்கல் செஞ்சாங்க. இந்த வேட்புமனுக்கள் எல்லாம் நிராகரிக்கப்பட தேர்தலில் தான் போட்டியிடக்கூடாது என்று சதி நடப்பதாகவும் அரசியலில் துன்புறுத்தப்படுவதாகவும் கருணாநிதியை குறிவைத்து பிரச்சாரத்தை நகர்த்தினாங்க ஜெயலலிதா. எந்த தொகுதியிலும் போட்டியிடாத ஜெயலலிதா தமிழகம் முழுவதும் சூறாவளியாக சுற்றி பிரச்சாரம் செய்ய அவங்க கணக்கு கடைசியாக கச்சிதமாக வேலை செஞ்சது. அதிமுக தலைமையிலான மெகா கூட்டணி 196 இடங்கள்ல ஜெயிக்க அதிமுக ஆட்சியை பிடிச்சது. திமுக கூட்டணி வெறும் 37 இடங்கள்ல பிடிக்க திமுக ஆட்சியை இழந்துச்சு. சுயேட்சை ஒரு தொகுதியில ஜெயிச்சிருந்தாரு. அதிமுக கூட்டணியில அதிமுக 132 இடங்களையும், தமாக 22 இடங்களையும், பாமக 20 இடங்களையும், காங்கிரஸ் 7 இடங்களையும், சிபிஎம் 6 இடங்களையும், சிபிஐ 5 இடங்களையும், குடியரசுக் கட்சி, தேசிய லீக், ஃபார்வர்ட் பிளாக், சுயேட்சை என தலா ஒரு தொகுதியில் ஜெயிச்சிருந்துச்சு. திமுக கூட்டணியில திமுக 28 இடங்களையும், பாஜக 4 இடங்களையும், காங்கிரஸ் ஜனநாயக பேரவை, எம்ஜிஆர் கழகம் தலா 2 இடங்களையும், விடுதலை சிறுத்தைகள் கட்சி 1 இடத்திலும் ஜெயிச்சிருந்துச்சு. 1991 முதல் 1996 ஜெயலலிதாவோட அரசாங்கம் பெரிதும் விமர்சிக்கப்பட்டுச்சு. 1996க்கு பிறகும் ஊழல் வழக்குகளால அதிமுகவும் ஜெயலலிதாவும் நிலைகுலைந்து போக ஜெயலலிதாவோட அரசியல் வாழ்வே அஸ்தமித்து விட்டது என்று ஆருடங்கள் கூறப்பட்டுச்சு. அவற்றை எல்லாம் 2001ல் உடைச்ச ஜெயலலிதா தேர்தலில் போட்டியிடாமலேயே 2வது முறையாக முதலமைச்சராக பதவியேற்றாங்க. மீண்டும் அடுத்த ஞாயிற்றுக்கிழமை இதே மாதிரி பல்வேறு அரசியல் வரலாற்று சம்பவங்களின் சுவாரஸ்யங்களோட உங்களை சந்திக்கிறோம். அதுவரை தொடர்ந்து இணைந்திருங்கள் தந்தி தொலைக்காட்சியுடன்.